இதை நீங்க ஒரு திரியில கொளுத்தினா போதும். நீங்க இதுல வந்து இப்படி சுத்திக்கிட்டே வந்து மேல புஷ்வானம் வெடிக்கும். ஸோ புஷ்வானமும் இருக்கு, தர சக்கரமும் இருக்கு. நான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இதை நீங்க பாக்குறேன். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க முன்னாடி இது வந்து நம்ம வெடிக்கும் போது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, இது விசில் சக்கரம். நம்ம இதை கொளுத்தும் போது இந்த சக்கரம் வந்து அந்த சவுண்டோட வந்து சுத்துற அந்த சவுண்டு அது குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க இதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது விசில் சக்கரம். இதுல வந்து இது ரொம்ப பெருசு. இது ஒரு பாக்ஸுக்குள்ளாடி பார்த்து வச்சிருப்பாங்க. நீங்க கண்டிப்பா இதையும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து புஷ்வானம். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து பிடிக்கிற ஒரு வெடி அப்படின்னா புஷ்வானம் தான். ஏன்னா புஷ்வானம் வந்து அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லா இருக்காது. அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அவ்வளோ வெடிக்காது. இதுல வந்து கலர் நம்ம நார்மலா நம்ம வெடிக்கும் போது எல்லோ கலர் மட்டும்தான் வரும். பட் இதுல வந்து ப்ளூ கலர், கிரீன் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி கலர் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து நார்மல். இதுவும் வந்து சிங்கிள் கலர் புஷ்வானம் தான். நீங்க தாராளமா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து சக்கரம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சக்கரம், அதே போலதான். ஆனா இதுல வந்து அதோட கொஞ்சம் சைஸ் சின்னது. இது வந்து விசில் சக்கரம். சுத்திக்கிட்டே வந்து விசில் போடும். அண்ட் இது ஓகே, கோலாய் புஷ்வானம். இது வந்து நம்ம லக்ஷ்மி வெடி மாதிரி. இது சைஸ் பார்க்கறதுக்கு வந்து லக்ஷ்மி வெடி மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து புஷ்வானம். ஸோ யாருமே நீங்க வந்து பயப்படுற வேணாம், ஒருவேளை இது வந்து வெடிச்சிருமோ அப்படின்னு. இது நார்மல் புஷ்வானம் தான். இது புல்லட் பாம். இது வந்து கொஞ்சம் வெடிக்கும் இல்ல இது. ஆமா, இது ரொம்ப வெடிக்கும். அதனால ஆமா, அணுகுண்டோட எஃபெக்ட் ஜாஸ்தி. ஸோ நீங்க வந்து பெரிய ஆள் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க இதோட பேக்கெட். இது வந்து இதுல பேக்கெட்லேயே போட்டிருக்காங்க மினி புல்லட் அப்படின்ட்டு. ஸோ கேர்ஃபுல்லா இதை ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் இதுவும் வந்து ஒரு வகையான புஷ்வானம் தான். இது வந்து ஷவர் மாதிரி வந்து வெடிக்கும். எப்படி ஒரு மழை வந்து கீழே விழுதோ அந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஓகே, இது புஷ்வானத்துல வந்து இது சின்ன சின்ன புஷ்வானம் இருக்கிறதுலே வந்து சின்ன சின்ன புஷ்வானம் இது. ஸோ இங்க இருக்கிற இந்த செட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தர சக்கரம். தர சக்கரத்திலே வந்து இவங்க கிட்ட 3-4 சைஸ்ல 3-4 வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க. அது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. பிளஸ் அது கூடவே அதுல வந்து விசில் வர்ற மாதிரி இருக்கு. இன்னும் அது கூடவே புஷ்வானம் அட்டாச் ஆகி வர்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸா நீங்க வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவங்களோட ஷாப் இல்லை இவங்களோட ஃபேக்டரி நீங்க வந்து தாராளமா விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து கயர் மாதிரி இருக்கும். இதை நம்ம கொளுத்தி விட்டுட்டு கறக்கலாம் அந்த மாதிரி. ஆனா இது வந்து வெடிக்காது. நம்ம சின்ன கொளுத்திட்டு நம்ம சின்ன குழந்தைங்க கையில கொடுத்தா கூட போதும். இதுல சேஃப்டி மெஷர்ஸ் கூட இருக்கும். ரொம்ப கைக்கு மேல ஏறி வராது. ஓரளவுக்கு கை பக்கத்துல தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே அணைஞ்சிரும். ஸோ நீங்க பயப்பட வேணாம். இது எல்லாமே சின்ன குழந்தைங்களோட ஐட்டம். அண்ட் இதுவும் வந்து தர சக்கரம் தான். இங்க நீங்க பாருங்க, இது வந்து புஷ்வானம். இது வந்து சிங்கிள் கலர். பட் இது வந்து பெரிய புஷ்வானம். இது இங்க நம்ம பாக்குறோம். இதுவும் வந்து அதே மாதிரிதான் ஸ்பெஷல் புஷ்வானம். அது இங்கேயும் இருக்கு. இதுவும் வந்து புஷ்வானம் தான், சேம். பட் இது வந்து பெருசு, ஜம்போன் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. ஸோ இது வந்து 7 கன் ஷாட்டு. இதுதான் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கன் ஷாட். இதோட மேக்கிங் வீடியோ கூட நான் உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். இதை எப்படி வந்து தயாரிக்கிறாங்க மொத்தமா கம்ப்ளீட்டா ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல நான் வந்து போஸ்ட் பண்றேன். இது வந்து 7 ஷாட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து 10 பீஸ் இருக்கும். பட் சூப்பரா இருக்கும். ஏன்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதோட டிசைனா இருக்கட்டும், இதோட குவாலிட்டியா இருக்கட்டும், இதோட சைஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லவ் பக். ஓகே, விசிலோட சுத்துற சங்கு சக்கரம். இது வந்து பிளாஸ்டிக்ல வரும். அடியில வந்து பிளாஸ்டிக்ல வரும். அந்த சங்கு சக்கரத்துக்கும் இந்த சங்கு சக்கரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, அது வந்து அடியில ஒரு பேப்பர் மாதிரி ஒரு ரவுண்ட்ல கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து அது பிளாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இன்னும் பாக்குறதுக்கு வந்து சூப்பர் அழகா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பட்டாசோட பேர் வந்து ஏரோபஸ். இதை வந்து எப்படி வெடிக்கணும் அப்படின்னா, நீங்க குழந்தைங்க வீட்டுல இருந்தாங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு நூல் இல்லைன்னா ஒரு கயரை கட்டிட்டு. ஆமா ஓகே, இந்த கயர் வந்து இவங்களே கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த கயரை நீங்க கட்டிட்டு கட்டும்போது என்ன பண்ணோம்னா, இதுக்குள்ளாடி இந்த ஓட்டைக்குள்ளாடி போட்டு இந்த ஓட்டைக்குள்ளாடி எடுத்துடணும். எடுத்துட்டு
இந்த கயிறை கட்டிட்டு இந்த திரியை நீங்க கொளுத்திட்டீங்கன்னா இது இங்க இருந்து இந்த பக்கம் புஷ்னு போயிட்டு அப்புறம் அதே இதுல ரிவர்ஸ்ல இந்த பக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து வித்தியாசமா யோசிச்சு வித்தியாசமான ஒரு பட்டாசு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆமா. ஸோ கண்டிப்பா நீங்க இது எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க.